தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை என்றும் இதனை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அன்னைக்கு பேட்டி கொடுக்கல சொன்னேன், ஒரே இரவுல என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட அன்ட்ரேசபிள்னு சொல்லி ஆக்சிடென்ட் சொல்லி ஒரு 6000 பேர், இறந்தவர்கள்னு 16,000 பேர், அது நீங்களாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேரை நீக்கிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் புகார் அனுப்பிச்சிருக்கேன், எல்லா பேர்த்துக்கும் புகார் கொடுத்துருக்கோம். அன்றைக்கி உங்களையும் வச்சு பேட்டி கொடுத்தோம். உங்கள்கிட்ட கலெக்டர் சொன்னார், நாங்கள் பூரா திருப்பி நாங்கள் நீக்கினதெல்லாம் சேர்க்குறேன். இல்லை போய் பிஎல்ஓ எங்கேயுமே போகல, இப்பயும் சொல்கிறேன், பிஎல்ஓ எங்கேயும் வாக்காளர்களை சேர்ப்பதற்காக போகவில்லை, அறையிலே அமர்ந்து நீக்கி விட்டார்கள் ஒரே இரவில். இன்னும் சொல்ல போனால் வாக்காளர்கள் கையெழுத்துக்கு கொடுத்த மனுவை முறையாக அந்த மனுவை ஃபில்லப் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, முறையாக வாக்காளர்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்த மனுவை அப்படியே வச்சுட்டு அதையே சிப்டரில் போட்டு விட்டாங்க. ஆள் இடமாற்றம் ஆகிவிட்டார்கள் என்று ஒரு அதிசயம். ஆத்தூர் தொகுதியிலே 22,000 பேரை நீக்கி இருக்கிறார்கள். நான் உடனே சேர்க்கிறேன்னு சொன்னார். எனக்கு நடக்கலான்னு நடக்கலையான்னு தெரியல, எனக்கு அது நம்பிக்கை இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல. நடக்க